இலக்கியத்து பக்கமே நின்று நமக்கு ஆகாதுன்ட்டார். சில பேர் ஏதாவது கிடந்தால் தாண்ட மாட்டாங்க, வேணா ரத்தமாக கக்கிடுவோம் அப்படிம்பாங்க. அப்படி சுற்றி போயிடுவேன். நல்லா இலக்கியம் பேசுகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இத்தனை பெரிய மாற்றங்களை தந்த இலக்கியம் அதோடு எப்படி நீங்கள் திரை இசையை கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னு கேட்குறாரு. 50 படம் நடிச்சிருக்கேன், என்னை உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. 50 படம். அதுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு விழா கொண்டாடிடுங்க. 50வது படம் எதுன்னு மறந்து போச்சு எனக்கு. இந்த வந்துருச்சியா, இந்த நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து 2 இது சேர்த்து கொடுங்கய்யா. அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரில. தெரியும், சரி. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி யாரையாவது பார்த்து தமிழ் தெரியுமான்னு கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் அவர் சொன்ன இலக்கியம் ரொம்ப அருமை, மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் மறந்துடுறாரு. அதே அந்த மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி போலே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரேனும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது ஏட்டில் இருந்திருக்கலாங்க, இலக்கியத்தில் இருந்திருக்கலாம். அம்பிகாபதினு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரில. 2 அம்பிகாபதி. தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதி ஒன்று, சிவாஜி அவர்களும் பானுமதியும் நடித்த அம்பிகாபதி ஒன்று. இந்த அம்பிகாபதியில் இந்த பாட்டை 4 வெண்பாவா மாற்றி பாடியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 வெண்பாவா. ஒன்று அந்த ஒரு அந்த 2 அடியை வச்சுக்கிட்டு அந்த பின் 2 அடி என்னவா இருக்கும்னு சோழ மன்னன் ஒன்று சொல்லுவான். சோழ மன்னனுடைய மகள் பானுமதி ஒன்று சொல்லுவாங்க, அவர் நாகையா. அப்போ கம்பர் வந்து அவர் ஒரு சொல்லுவார், கம்பர் மகன் அம்பிகாபதி வந்து அவர் ஒன்று சொல்லுவார். இவங்க எல்லாருமா சேர்ந்து மறுநாள் போய் ஏற்றம் இறைச்சிக்கிட்டு இருந்த அந்த உழவன் 2வது வரி பாடுறத போய் கேட்டுட்டு, ஆகா இது நம்ம யாருமே யோசிக்கலையே அப்படின்னு அந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்க. அம்பிகாபதி போய் பார்த்துருங்க, சரியா? இப்போ நமக்கு இலக்கியம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அவர் சொன்ன மாதிரி அது எல்லாம் திரையிட்டு மறைச்சிருது. நம்ம காட்சியில் என்ன செய்கிறோம், கருத்தை விட்டுறோம். நல்லா கவனிங்க, வானொலியில் பாட்டு கேட்குறப்ப பாட்டுடைய உட்பொருள் தெரியும், அதே டிவியில் பார்க்குறப்ப தெரியாது. தின்னுக்கிட்டு இருப்போம் உட்காந்து, பார்த்துருக்கீங்களா? சில பேர் குப்புறப்படுத்தலாம் டிவி பார்க்குறான், என்ன செய்கிறாங்கன்னு தெரில. நிமிந்தாது பார்க்க வேண்டாமா? ஒருவேளை அது அதில் இன்னும் சில வீடுகளில் டிவி ஓடுது, குப்புறப்படுத்தி செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று அமர்த்தணும். பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லா சொல்லிட்டார். அந்த பக்கமே நான் போகலை, அதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கார். இப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதாம்மா? சாப்பிட்டீங்களாம்மா? நீங்கள் வேறு அங்கே போயிட்டு நீ திங்க விடாமல் பண்ணிட்டான்னு சொல்லிவிடாங்க. இப்போ வந்திருக்கவெல்லாம் நினைப்பீங்க, பேசுகிறாங்களோ இல்லையாப்பா, வர வர தின்னுக்கிட்டே இருக்காங்க. நான் இது லைவ் இல்லையே, நேரலையா போதா? லைவா இது வேறையா? இது எது கேட்டேன் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதை போய் லைவ் கொடுப்பாங்களே கல்யாண வீட்டில், அதை லைவ் கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு. நான் பேசிக்கிட்டே பட்டிமன்றம் பேசிக்கிட்டே பார்க்குறேன், ஒரு செல்லில் குறுஞ்செய்தி வருது, அதுக்குள்ளே 6 காப்பி குடிச்சிட்டிங்க அப்படின்னு வருது. ஏன் நான் பேசுகிற ஒரு விஷயத்தையும் பார்க்கல, நான் காப்பி குடிச்சதை பார்த்துறதுக்காக. சரி இருக்கட்டும், ரொம்ப அழகாக கேள்வி கேட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதா இருந்தால் திரை இசை பாடல்கள் இருக்கக்கூடிய இலக்கியத்தையே எடுத்து சொல்லணும், சொல்லி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணணும். இதோ வருகிறார் நம்முடைய பேராசிரியை தங்கபாரதி அவர்கள் வருகிறார்கள். இல்லை, திரை இசை பாடல்கள் அது இலக்கிய சுவை இருக்கு, நீங்கள் அந்த பக்கமே போகாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க. நடுவர் அவர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகுமா ஆகாதா? வாழ்க்கையே, நம்முடைய வாழ்க்கையே இலக்கியத்தோடு தாங்க ஒப்பிட்டு போகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகாது. அதுக்கு நான் இங்கே எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி எவ்வளவு அறிவுபூர்வமா எங்க சார் சொல்லிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த மண்ணில் வந்து திரை இசை பாடல் இலக்கியம் ஆகாதுன்னு அவங்க பேசலாமா? இந்த மதுரை மண்ணில் வந்து பேசலாமாங்க?
இந்த மதுரை மண்ணிற்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு காப்பியம்தான் சிலப்பதிகாரம். பெண்ணின் பெருமையை பறைசாற்றிய காப்பியம் அந்த சிலப்பதிகாரம். ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகார காப்பியத்தையே ஒரு திரைப்படத்திற்குள் நாங்கள் அடக்கணுமே, இங்க வந்து நின்றுட்டு திரைசை பாடலில் இலக்கியம் இல்லை அப்படின்னு போய் பேசலாமாங்க? இல்ல, அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், 5 காண்டம், இந்த 3ஐயும் சேர்த்து கண்ணகின்னு ஒரு படம், பின்னாடி பூம்புகார்னு ஒரு படம், இந்த 2 படமும் 3 காண்டத்தையும் கொண்டு வந்து உள்ள கொடுத்துச்சுன்னா அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய கணவன் செய்தது தனக்கு தீமைதான், ஆனால் பொய்யாக கணவன் குற்றம் சாட்டு விட்டு விட்டான் என்று தெரிந்த உடனே அந்த மன்னனுடைய அவையில போய் கண்ணீருமா நின்னாங்க அந்த கண்ணகி. அப்போ மன்னன் கேட்கிறாரு, நீர்வார் கண்ணை யார் முன் வந்தோ, யாரையோ நீ மடக்கொடியோ, கண்ணுல தண்ணீரோடி வந்திருக்கிறியம்மா, நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சாமானிய பெண்ணுங்கய்யா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னுடைய கணவரை கொண்டு விட்டு என்னையா யாருன்னு கேட்கிறா, நான் யார் தெரியுமா? எள்ளரு சிறப்பின் நிமையவர் வியப்ப, புள்ளரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயிற் கடைமணி நடுநான் நடுங்க, ஆவிற் கடைமணி உகு நீர் நெஞ்சுடைத்தான், தன் அரும் பெரும் புதல்வனை யாழியில் மடித்தோன் புகார் என்பதியே. ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி, மாசாத்துவான் வாணியனின் மகனே யாகி, வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்களல் மன்னா நீ என் நகர் புகுந்து என் கால் சிலம்ப பகர்தல் வேண்டின், நின் பால் கொலைகளல் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. சொன்னாங்கல்ல இலக்கியம். ஐயா இதுல என்ன திரைப்படம் வந்துச்சு? இது இலக்கியம் தானே? இலக்கியம் தானங்கய்யா. ஆமா. இந்த இலக்கியத்துல சொல்லப்பட்ட நீங்க சொன்ன 3 உண்மைகள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுமா சொன்னீங்க தானே, அந்த 3 உண்மையை உள்ளடக்கி இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அது என்ன பாடல் தெரியுமா? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கை என்னும் ஓடம். ஒரு நிமிஷம், இந்த பாட்டு எழுதுனது யாரு? எந்த புஸ்தகம் வச்சிருக்கேன் தரேன். மருதகாசி வேற புஸ்தகம் வாங்கிக்கலாம், ரைட் இல்லை. கலைஞர் கருணாநிதியா, நம்முடைய தமிழகத்தை ஆண்ட முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். அந்த படத்துக்கு வசனம் மட்டும் இல்லைங்க, இந்த பாட்டு அவர் எழுதுனது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இது கூட வேண்டாம், பராசக்தி படத்தில் ஓ ரசிக்கும் சீமானை வாங்குற பாட்டை கலைஞர் பாட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அது கேபி காமாட்சின்னு ஒருத்தருடைய பாட்டு. கலைஞர் அதில் எழுதின பாட்டு பராசக்தியில் பூமாலை புழுதி மண் மேலே, அந்த பாட்டு தான் அவர் எழுதுனது. சரி அம்மா, நல்லா பாட்டுங்க, அந்த பாட்டு கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் புஸ்தகம் வாங்கிக்கங்க வந்து. வாழ்க்கைன்னா என்ன சொன்னாங்கங்க? வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் மூடன், வருமுன் காப்பவனே அறிவாளி, துயர் வருமுன் காப்பவனே அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. இதை விட ஒரு பாட்டு சொல்ல முடியுமாங்க? கோவலை ஏமாந்து வந்தது இது காட்டில் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு அழகா சொன்னாங்க. இந்த திரைப்பட பாடல் இலக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? அதுல இன்னொரு பாட்டு இருக்குமா, தப்பித்து வந்தானம்மான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மாயவநாதன் எழுதின பாட்டு. அதுல பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானடி அப்படின்னு அந்த வரி வரும். கேட்டாலே கலங்கி போவோம். அதுவும் கேபிஎஸ் தான். நல்லா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாரதியார், நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியார் அற்புதமா சொல்வார் அவருடைய இலக்கியத்தில், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவிகள் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே, இறுதியாக விண்ணை அழைப்போம், மீனை அழைப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சொன்னாங்க. அன்னைக்கு பாரதி கண்ட கனவை இன்றைக்கு நிலாவில் கால் பதித்து நம்ம நிஜம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம்ல. இது அப்படியே திரைசையில கொண்டு வந்தாங்கங்க. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும்,
எங்கும் ஆளும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பேசி சிரிக்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்க சிக்குமங்க சச்சப்பப்பா, சிக்குமங்க சிக்குமங்க சச்சப்பப்பா. ரைட், அருமை. இது யார் பாட்டு? ஐயா வாலி. நல்லா யோசிச்சு வைங்க, இல்லை டக்குன்னு கூகுளுக்குள்ளே போங்க. கண்ணாசனில் அன்னைக்கு இருங்க அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கப்ப 5 நிமிஷம் டைம் கொடுத்தேங்க. எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், எப்படி சிந்திக்கவும்ல ஒன்றும்ல. கூகுளில் அது சொல்லுது. வாலியா? எனக்கு நம்ம புலமை பித்தன்னு சந்தேகம். ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. சரியா இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஒன்றும் இல்லை. அம்மா இன்னும் எதிரணியில் பேசுகிறப்ப சொன்னாங்க, திருக்குறள் என்பது ஒரு அரை இலக்கியம். அந்த திருக்குறளில் நம்ம படித்து கற்று தேர்ந்ததை ஒரு திரை இசை பாடலில் கொடுக்க முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி வந்த நடுவர் அவர்களே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும்னு அற்புதமா சொல்லியிருக்காங்க. முயற்சினா என்ன, தன்னம்பிக்கைனா என்னன்னு சொல்லி திரை இசை பாடல்ல கவிஞர் அற்புதமாக சொன்னாரு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலின் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதம். ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. அதுக்கு தான் நடுவராக உட்காந்துருக்கேன். நான் ஒரு 6 மணியை பெட்டி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ விட்ட இடத்துல எடுத்து கொடுத்துக்கிட்டு போய் அப்படியே இந்த பின்பாட்டு பாடுவாங்க. அவர் எல்லா பாட்டையும் பாடணும். நடுவர் அவர்களே, பழைய பாண்டிய படம் கண்ணாசன் எழுதியிருப்பாரு. நான் கேட்கல, உங்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், அதனால் பேசாமல் சின்ன கேள்வியெலாம் கேட்க மாட்டேன். ஞாபகம் வச்சுங்க. தமிழில் முதல் எழுத்து என்னன்னா ஆனான்னு சொல்ல மாட்டீங்களா? அது மாதிரி இந்த பாட்டு பழைய பாண்டிய படத்தில் வர்ற பாட்டு. இந்த அவங்க சொன்ன விஷயம் பார்த்துக்குங்க. அந்த அந்த காட்சி எப்படி, அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது, வாழ நினைச்சா வாழணும், வழியா இல்லை பூமியில். சொல்லுங்கம்மா. துறவியால் கூட துறக்க முடியாத பாசம் தாய் பாசம் என்பதை நம்முடைய மண்ணுக்கு நிரூபித்தவர் பட்டினத்தார் அவர்கள். அந்த பட்டினத்தாருடைய வரலாற்றையே நாங்கள் திரைப்படமா கொடுத்தோமே. தன்னுடைய தாய் டிஎம்எஸ்ஏ நடிச்சிருந்தாரு, அதான் ஆச்சரியம். பட்டினத்தார் நடிச்சவரு நம்ம டிஎம் சௌந்தரராஜன் தான். முன்ன ஒரு பட்டினத்தார் வந்துச்சு பழசு, இது அவர் தான் நடிச்சது. பட்டினத்தார் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை தேடி போறாங்க. அந்த இல்லத்தை மறந்து வீட்டை மறந்து தானே ஒரு மனிதன் செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் இறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பட்டினத்தாருக்கு போகுது. துறவு பூண்டு குடும்பமே வேண்டாம் தானே போகணும். ஆனால் அந்த பட்டினத்தடிகள் அப்படி போகலையே. தன்னுடைய தாய் இறந்து விட்டால் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த சபையில் வந்து நிற்கிறாங்க. தன்னுடைய இறுதி சடங்கை கூட அந்த தாயாருக்கு செய்ய முடியாமல் எப்படி கதறி அழுதாங்கிறத திரை இசையில அவருடைய பாடலையே நாங்க சொன்னோமே. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையில் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இருவை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கா விறகிலிட்டு தீ மூட்டுவேன் சொன்ன அந்த பாடல் வரிகள் கூட எங்க திரை இசையில இருக்குதுல நடுவர் அவர்களே. இது அப்படியே பாடலாட்டு சொன்னாங்க. நாளெல்லாம் பட்டினியாயிருந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேனியெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேதினியில் நாம் வாழ செய்திடுவாள். அன்றையை போல் ஒரு
அவள் அடிதொழ மறந்தவர் மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை. நடுவர் அவர்களே, நிறைவாக சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அந்த ஹை பிச்சுக்கு போறப்ப நான் அந்த வடிவேலு மாதிரி உயிரை அப்படி மாப்பிள்ள இல்லை, வேணாம் வேணாம் அப்படி மாப்பிள்ள இல்லை, மருதமலை மாமணிய முருக அது மாதிரி நான் இங்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஹை பிச்சு போனால் திருப்பி பேச முடியாது. காத்துத்தான் அவர் எனக்கு தெரியாதா, பாடத்தான் தெரியாதே தவிர. முடிச்சிருக்கமா நடுவர் அவர்களே, அதாவது அற்புதமான இலக்கிய செய்திகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பாடலில் 3 இலக்கியங்களுடைய சங்கமத்தையும் கொடுத்தார் எங்க திரை இசை கவிஞர். அதாவது அற்புத திருவந்தாதி அப்படிங்கறத எழுதினது நம்முடைய காரைக்கால் அம்மையார். அபிராமி அந்தாதி என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்க. அது அபிராமி அந்தாதியே திரை இசையில கொண்டு வந்தாங்க. எப்படி தெரியுமா? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த மணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியே நின்னொருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே. இது அபிராமி அந்தாதி சான்றோர்களே. அதுக்கு அடுத்த பல சொல்லடி அபிராமி. பாரதியார் சொன்னார்ல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டார். அந்த இலக்கியம். இறுதியாக செங்கையில் வண்டு கலிங் என்று ஜெயம் ஜெயம் என்றாடு, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாடு, இரு கொங்கை கொடும்பகை வென்றனர் என்று குழைந்து குழைந்தாடு. இது அப்படி சொன்ன பாடல் திரிகூட ராசப்பர் எழுதக்கூடிய அந்த திருக்குற்றால குறவஞ்சியில வந்தது. இப்படி திரை இசை பாடலில் இலக்கியம் என்பது பயின்று வருகிறது. எனவே திரை இசை பாடல் இலக்கியம் ஆகும் ஆகும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறை செய்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்த 2 பேர் புஸ்தகம் வாங்கிட்டு போயிருங்களே யாரோ, அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற வேண்டியிருக்கோம். யார்? கலைஞர் கரெக்டாக சொன்னவங்க. மேலே வாங்க மேலே வாங்க. அப்படி கூடி என்ன அவர் முன்னாடி தான் சொன்னார், பின்னாடி போயா சொன்னார். வந்துருங்க மகேந்திரபா வாங்க. இது என்ன இதுக்கே ஆட்டோவில் போகணும் போல் இருக்கு. வாங்க 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 ஐயா வாங்க. இப்படி இந்த எப்படி வேணாலும் வாங்க. வாங்க ஐயா, கை தட்டுங்க எல்லாரும். நன்றியா. படம் பார்த்தீங்களா? வாங்க. அந்த ஒரு மகேந்திர பாப்பா வந்துட வேண்டியதானே. ஏன் வேறு புஸ்தகம் வேணுமா? வாங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் நல்லா இருக்காங்க எல்லாம். அங்கே பாரு இப்படி வைங்க. படக்குன்னு பிடிங்கிட்டாரு. வாங்க 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 வாங்க. அங்கே பாருங்க, இருக்கட்டும் அங்கே பாருங்க. சரி. அந்த பாட்டு பார்த்தீங்களா இல்லையா? சிரித்து வாழ வேண்டாம். அப்புறம் நான் முதல்ல சொன்னேன், பேசாமல் இருந்தீங்க. புலமை பெற்று தானே இந்த புஸ்தகம் எனக்கு. சரியா? இல்லை என்ன சொல்கிறேன் கேளுங்க. இலக்கியங்கிற போது அதை படிக்கிற மாதிரி இன்றைக்கி யாராவது ஏதாவது கேட்டால் நமக்கு சொல்லவும் தெரியணும் இல்லையா? இப்போ அவங்க பாடுறப்ப அந்த சொல்லடி அபிராமியிலேருந்து கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிராமின்னு ஆரம்பிக்கிற போது சொல்லடி அபிராமி அவங்களே சொன்னாங்க, சொல்லடி சிவசக்தி மாதிரி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ. இடர்னா துன்பம். அது அந்த படம் ஆதிபராசன் தங்கம் தேட்டரில் 100 நாள் ஓடிச்சுங்க. தங்கம் தேட்டர்னா ஏன் தெரியுமா? 5 தேட்டர் இன்றைக்கி சொல்கிறோம்ல மல்டி காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் ஒரே தேட்டரு. அவ்வளோ பெரிய தேட்டரில் 100 நாள் ஓடின படம் ஆதிபராசக்தி. அதில் வர்ற பாட்டு அதை பின்னாடி அது எந்த திரிகூடராசனுடைய குற்றால குறவஞ்சி எடுத்து கண்ணதாசன் சேர்த்தார். செங்கையில் வண்டு கலிங்கடி நின்று செயம் செயம் என்றாட இருக்கொங்கை கெடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாடுன்னு சொன்னால் அந்த ஸ்பீடு வேணுங்கிறதுக்காக. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி அங்கே இருக்கலாம், அதை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. அதே பட்டினத்தார். யாருக்கு புரியுது? படித்தவளுக்கு புரியுது. ஆனால்
எல்லாருக்கும் புரியணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு. பாதகாணிக்கைங்கிற படமுங்க. பார்த்தா நமக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப எல்லாமே மறந்து போயிரு போல இருக்குது. இப்போ வர வர என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்யாண வீட்டில் பாட்டு போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இறந்த வீட்லேயும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவர் பாவம் நல்ல மனுஷன் தூக்கிட்டு போகிறாங்க. ஆடிய ஆட்டம் என்னன்னு இருக்காங்க. அவர் பாவம் அப்பாவி, அவரை போயிட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார்? ஆடிய ஆட்டம் என்னான்னு அந்த படத்து பாட்டு. அவருக்கு என்ன பாட்டு போடுறோம் அவ்வளவுதான். அதில் தான் அந்த வரி வருது, வீடு வரை வரும். இது வந்து பட்டினத்தாருடைய அந்த வரியை வாங்கி உள்வாங்கி கொண்டது. சரி, இப்போ 2 பேர் வந்து பேசிட்டாங்க. இனி வந்து என்ன செய்யணும்? அதுக்கு இலக்கியம் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லணும். வேறு வழியே இல்லை, நீங்கள் பேசித்தான் ஆகணும். வாங்க, செல்லக்கண்ணன் அவர்கள் திரை இசைப்பாளர்கள் இலக்கியம் ஆகாதுங்கிறதுக்கு நீங்களும் பூரா திருப்பி இலக்கியத்தாவது சொல்லி என்னை பயப்படுத்தக்கூடாது. லேசாவது 2 பாட்டு சொல்லணும். அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நல்லா இருப்பாங்க உண்மையிலேம்மா. உங்களுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கவனமாக இப்போ உள்ள பாடல்கள் எதுவுமே அவங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ள சினிமாவை பற்றியும் தெரியாது. ரொம்ப அவங்க எனக்கே தெரியாது எதுக்கு வம்பு. அப்படி அழகான தெய்வீக பாடல்கள் பக்தி இலக்கியத்திலிருந்து கொடுத்துருக்காங்களா? ரொம்ப உண்மையிலே ரொம்ப அழகாக பேசுனீங்க நடுவர் அவர்களே. எனக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு என்ன குடும்ப சண்டையா? இல்லையே. இல்லையா? இயக்குனருக்கும் நீங்க படம் எடுத்த அப்படியே நஷ்டமா போய் அப்படி இல்ல இல்ல. இயக்குனர்களுக்கு எனக்கு என்ன சொத்து சண்டையா? இல்ல பாடலாசிரியர்களுக்கும் நடிகர்களுக்கும் எனக்கு என்ன சண்டையா? ஐயா இல்ல. வருத்தம் என்ன சங்கடம் அப்படின்னா, ஐயா 40 வயதுல எனக்கு தெரிந்த விஷயம் செய்தி இன்னைக்கு 4 வயசு பையனுக்கு தெரியுது. அதுதான் சங்கடம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. ஒரு படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவாகுது இல்லையா? 500 600 கோடி செலவு பண்றாங்க ஐயா. அந்த நடிகைக்கு ஒரு நல்ல சேலையே கட்டி விட சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க நடிச்ச படத்தை தவிர ஐயா இல்ல இல்ல. ஆமா, அந்த படங்கள்லாம் கிடையாது. ஆமா ஐயா. ஆமா, 50 படமும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நல்ல படங்கள் தான் ஐயா. நல்ல படம். ஆமா. ஆனால் பாருங்க, சில பேர் சொல்லுவேன் உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிம்பாங்க இல்லையா? வையறதெல்லாம் வஞ்சு விட்டு ஆமாம் உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிம்பாங்க. ஐயா பாடல்கள் என்று சொன்னால் அது இதயத்தை வருடுவது மாதிரி இருக்கணும், சொறிவது மாதிரி இருக்கக்கூடாது ஐயா. இன்னைக்கு வரக்கூடிய படம் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குற ஒரு படமாக வருது ஐயா. ஒரு படத்தை சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்துருந்து ஒரு படத்தையோ இல்லைன்னா ஒரு பாடலுடைய காட்சியோ பார்க்க முடியுதா? பாட்டாயா கொடுக்குறாங்க? பாட்டா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே இருக்குது. அவ்வளவு கஷ்டம். பாடா படுத்துறாங்க இன்னைக்கு திரை இசை கவிஞர்கள் எல்லாம். அதாவது இப்பெல்லாம் இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு, இன்னைக்கு காலையில் கேட்டையா, இன்னைக்கு காலையில் கிளி மேய்ச்சானோ இல்ல பண்ணி மேய்ச்சானோ, இது ஒரு பாட்டா அப்படின்னு யோசனை பண்ணா கிளிமஞ்சாரோவா ஐயா. இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் யார் எழுதுனான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், பாடல் ஆசிரியர்கள் பாட்டு எழுதுறாங்களா? அது கேளுங்க. கவிஞர்கள் பாட்டு எழுதுறாங்களா? சொல்லுங்கம்மா. தமிழ் படிச்சவங்க இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? புலவர்கள் பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் பண்டிதர்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் அறிஞ பெருமக்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? ஐயா ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ உடுமலை நாராயண கவி, அப்புறமா மருதகாசி, அப்புறமா பட்டுக்கோட்டை கண்ணதாசன், அப்புறமா கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாலே, இந்த ஒரு வழியில் இருந்துச்சு. இப்போ நாமுத்துக்குமார், பா விஜய் அவர்கள். ஆனால் இப்போ பாருங்க, நீங்க யாராவது எந்த கவிஞரையாவது அப்படி சொல்ல முடியுமா? அன்னைக்கு என்ன ஐயா MS விஸ்வநாதன் இருக்கார்ல ஐயா, ஐயா MS விஸ்வநாதன் இருக்கார்ல ஐயா, மிகச்சிறந்த இருந்தார்ல ஐயா. ஆமா 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 இருக்காரு. என்ன நீங்க பாட்டுக்க இல்லையா அவர் இருக்காரு ஓடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா? அவர் என்னையா எந்த படத்துலயா டான்ஸ் ஆடினாரு, எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாடலாசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் பாட்டு எழுதியிருப்பாரு, அவரே இசையமைச்சிருப்பாரு.
அவரே ஆடுவார், அவரே நடிப்பார், எல்லாமே அவர் ஒருத்தர் தான். ஆனா யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல ஒரு படத்துல ஒரு பாட்டு முழுமையாக வெற்றி கிடைக்கும், அந்த படத்துக்கே வெற்றி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா பாட்டினுடைய ஒரு வரி வெற்றி. ஒரு வரி தான் நமக்கும் கேட்கும். நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு ஒரு வரி தானையா, அதுவும் ஒரு வார்த்தை தான். அதுல இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோனிகா மோனிகா மோனிகா, ஐயோ கழுத்து பிடிச்சிக்கிற போதியா எனக்கு நீங்க எதுக்கு பாட வேண்டியதானே, எதுக்கு ஆடுறீங்க? என்னையா இது, என்னையா இது, இது என்ன ஐயா? ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு கூட்டம் வந்துட போது இல்லையா, இது உண்மையிலேயா வேதனையில சொல்றையா. ஐ லவ் யூ மோனிகா, மை டியர் மோனிகா, இவ்வளவுதான் கேட்குது. கடைசியில் லக்க 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 அப்படின்னு போயிருது. நீங்க எதுக்கு அந்த படத்துக்கெல்லாம் போறீங்க? அதானய்யா இப்ப நல்ல பக்தி படம் தான் சொன்ன. ஆதி பராசக்தி போக வேண்டியதானே ஐயா? இப்ப ஒண்ணு பராசக்தி போங்க, இல்லைன்னா ஆதி பராசக்தி போங்க ஐயா. இன்னைக்கு அதுதானே ஐயா வருது. 24 மணி நேரமா ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு தலைமுறையே இன்னைக்கு நம்ம நாசமாகி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை, அதாவது பாடல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அதாவது பாயசம் கொடுக்கிறோம், இனிப்பு கொடுக்கிறோம், இல்லைன்னா அமுதம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை கொடுக்கறதில்ல, பாயசனை கொடுக்கிறோம். அதான் உண்மை. விஷத்தண்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தலைமுறைக்கு. ஏன்னா ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கிறவங்கள்ட்ட என்ன மனசாட்சியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன மனசாட்சி இருக்கும்? ரன் வட்டி, மீட்டர் வட்டி, 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, இப்படி எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கக்கூடியவங்க வணிக நோக்கத்தோடு தான் செய்வாங்களே தவிர சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அக்கறையா இருக்கும். அது வியாபாரம். அங்க போய் என்கிட்ட நீங்க சொல்ல முடியும். ஐயா அவங்க சொன்னாங்கல்ல சிலப்பதிகாரத்துல கண்ணகியை கோவலன் ரொம்ப அழகா வர்ணிச்சார். மாசரு பொன்னே, பலம்புரி சங்கு, வலம்புரி முத்தே, காசரி விரையே, கரும்பே தேனே அப்படின்லாம் வர்ணிச்சார். இன்னைக்கு பெண்மையை எப்படி வர்ணிக்கிறாங்க? பெண்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக, தாய்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கே இன்னைக்கு மிகப்பெரிய ஒருகளுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா எப்படி வர்ணிக்காங்க பாருங்க ஒரு பெண்ணை. ரொம்ப தான் இருந்தா சொல்ல வேணாம் ஐயா, நான் சொல்ல மாட்டேன். படம் சொல்லுங்க, நான் குறிச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். ஐயா இல்ல அப்படின்னா கூட நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போட்டுருவேன் ஐயா. ஆமா, நான் பாட மாட்டேன் அப்படின்னா. ஆடி வந்தா அல்வா கடை, அசஞ்சி வந்தா மளிகை கடை, பழக்கும் பாத்திர கடை, பதுங்கி வச்ச ரேசங்கடை, கும்முன்னுதான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை, நீ பழக்கடைதான் தங்க நகைக்கடைதான். அப்புறமா நீங்களே பாடிக்குங்க. இவ்வளவு வேதனையா காதல் பாட்டா? ஆமா ஐயா, இதுக்கு பேர் காதல் பாட்டு. சரி சரியா. ஐசல்லக்கா 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 ஐ, செய்வதெல்லாம் செப்புடனே செய், இந்த கப்ப கிழங்கு எவண்டி ஒன்ன பெத்தான். என்னையா கையில கடல அட்ரஸ் கேட்கிறான், வேற ஒன்றும் இல்லை. யாரு உங்க அப்பா அப்படிங்கிறத அவன் எளிமையா கேட்கிறான், அவ்வளவுதான். ஐயா தன்னுடைய காதலியினுடைய அப்பா இல்லைன்னா மனைவியினுடைய அப்பா இன்னொரு தகப்பனுக்கு சமம். உண்மைதான் ஐயா. இதான ஐயா தமிழ் இலக்கியம். இதான ஐயா. எப்படி இருந்தா அப்புறம் எப்படி பேச முடியும்? இது இப்படிலாம் பேசிங்கன்னா உங்களை பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன இன்னொரு வார்த்தை இருக்கே, கிளிஞ்சா. ஆமா. அதனால தான் வாலி அவர்களே சொன்னார், காமன் கதை எழுதி காயங்கள் பட்டவன் தான், அந்த காயத்திற்கு மருந்தாக பிராயசித்தம் தேடுவதற்காக இன்னைக்கு அவதார புருஷன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னார். காமு ஷெரீப் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரு தலைமுறையே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு தலைமுறையே நாசமாகி கொண்டிருக்கிறது, ஒரு தலைமுறையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஐயா இது நான் சொல்லல, காமு ஷெரீப் அவர்கள் சொல்றாரு. திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள் நம்முடைய மனதை, அதாவது என்னை திரைப்பட துறையிலிருந்து இனி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வெறுப்புக்கு கூட என்னுடைய மனசு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த துறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிதான். அதான் வேணும். முதல்ல காமு ஷெரீப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஏதாவது தெரியுமா? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா பாட்டு இருக்குல்ல, அது அவர் எழுதுனது. ஐயா காதல் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம், எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம். இதை எந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு எவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ. ஐயா ஒரு பாட்டு வந்திருக்கு சமீபத்தில், கேட்டேன். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. இது சமீபத்தில் கேட்டதா? கொஞ்ச நாளைக்கு முன்னையா. நான் சின்ன வயசுல கேட்டது. ஐயா உங்களுக்கு என்ன வயசு?
இல்லை இது ஐயா இது இந்த சில பேர் லேட்டாக செய்தியை கேள்விப்படுவாங்க. ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியாக ஓடிருக்கான். என்னன்னு கேட்டுக்காங்க, ஏசுநாதரை கொண்டவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கான். ஏய், அவர் இறந்து 2000 வருஷம் ஆச்சு, நான் நேற்று பைபிளில் படித்தேன் அப்படின்னு இருக்கான். அவன் அப்போ தான் கேள்விப்பட்டிருக்கான் பாவம். இவர் புதுப்பாட்டு வந்து இப்போ லூசு பண்ண புதுப்பாட்டுக்குறாரு. ஐயா இது நான் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சியா ஐயா. ஐயா இது அப்பப்போ வருதுயா வானொலியில். அப்பா அதில் வருதா? வருதுயா. ஆனால் முந்தியெல்லாம் சில பாட்டு வானொலியில் போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். சில பாட்டெல்லாம் வானொலியில் ஒளிபரப்ப மாட்டாங்க, இது அதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அதனால பாவம் எங்கேயோ கேட்டிருக்காரு. ஐயா காற்றுக்கே தமிழன் எவ்வளவு அழகான பெயர்களை வச்சிருக்கான் ஐயா. ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்தவாறு எந்தெந்த திசையிலிருந்து எப்படியெல்லாம் வீசும் அப்படிங்கிறதுக்கு தென்றல் இப்படி சொல்லி நிறைய பெயர்களை வச்சு தமிழன் காற்றுக்கு அற்புதமான பெயரை வச்சான் தமிழன். நம்முடைய வடக்கு இருந்து வீசினா வாடை, தெற்கு இருந்து வீசினா தென்றல், அதே மாதிரி மேற்கு இருந்து வீசினா கோடை, கிழக்கு இருந்து வீசினா கொண்டல். 4 பேர் வச்சா. இன்னைக்கு 4 பேர் இல்லையா, பல பேர் வச்சிருக்கான். காற்று மேல காற்று, அதாவது கீழே காற்று, லெப்ட்ல காற்று, ரைட்ல காற்று, காற்றடிக்குது அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அப்புல காற்று மப்புல காற்று. இது என்ன பாட்டா? ஆமா ஐயா, நான் பாடினா பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அதனால தான் பாடல. அதை நீங்க சொன்னாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, நீங்க என்ன பாட வேண்டியிருக்கு? இப்படி பாட்டு கொடுத்தா இல்ல அந்த பாட்டு என்ன ஞாபகம்? காத்து மேல காத்து கீழே. நான் சரியா சொல்றேன்னா பாருங்க, யாரு யூத்துன்னு தெரியுதா? காத்தா யூத்த போய் பாருங்க ஐயா. இந்த மாதிரி பாடல்கள், பாடல் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, பாடல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இப்படி கொடுத்தால் இது சமுதாயத்திற்கு இது என்ன இலக்கியத்தை சொல்லி இருக்கிறது? இலக்கியத்தில் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இலக்கியத்தில் பெத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இலக்கியத்தில் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இது அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கு. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் ஒரு பாடலாவது ஒரு திரைப்படத்தில் வருதா? ஐயா 100 படம் வருது அப்படின்னா ஒருவேளை 2 பாட்டு இல்லைன்னா ஒரு 10 பாட்டுயா. ஐயா ஐயா இன்னைக்கு படத்தினுடைய பெயர்களே தமிழ் இலக்கியம் சார்ந்து இருக்கா ஐயா? கேளுங்க, படத்தினுடைய பெயர்கள் இருக்கா? இன்னைக்கு அது டாக்டர் கலைஞர் இருந்தப்போ ஒன்று செஞ்சார். தமிழ் படத்துக்கு பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னார். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் நல்ல தமிழ் பேர் இருந்துச்சுங்க. இப்போ பழையபடி மாறிடுச்சு, ட்ராகன்ங்கிறாங்க. அது என்னன்னே தெரியல, அது சீன மிருகம், அதை பேரை வச்சிருக்காங்க. ஐயா வாலியை சொல்லுகிற பொழுது ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமாக ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை ஒருத்தர் சொன்னார். நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன், நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன். என்ன அவர் பாட்டு எழுதி புரட்சியாளர் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் நிறைய ஹிட் ஆகிருக்கு. அவை அத்தனையும் அவர் எழுதுனது இதுல. அதனால அப்படி பெருமையாக சொன்ன அந்த வாலி ஐயா சொன்னது மாதிரி ஒப்பனை முகங்களுக்கு ஒப்புக்கும் உப்புக்கும் பாட்டு எழுதின நான் அந்த தப்புக்கு பிராயசித்தமாய் ஒரு ஒப்பில்லா முகத்தை தப்பில்லா தமிழில் எழுத வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவதார புருஷன்லே வாலி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலே பொருள் பட பாட்டு இருந்தது, இன்னைக்கு பொருளுக்காக பாட்டு இருக்கிறது. நோக்கம் நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அதற்கு பலிகடா யார் அப்படின்னா தமிழர்கள் தான் அதுக்கு இழிச்சவாயர்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் திரை இசை பாடல்கள் இலக்கியம், அதாவது பாட்டே கிடையாது, அப்புறமா தான் இலக்கியம். ஐயோ, கிணத்த காணல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது மாதிரி பாட்டே இல்லை, முழுக்க இசை அதை ஆக்கிரமித்து விட்டது. மொழி இல்லை, கருத்து இல்லை, எந்த செய்தியும் அதில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா.